Hi friends and families, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோல போட் ட்ரிப் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா துப்ரோனிக் சிட்டிலேருந்து ஸ்பிளிட்டுக்கு தாங்க இப்போ ரீச் ஆயிருக்கோம். அங்கேருந்து இங்க வரதுக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. பசங்களும் கார்லயே தூங்குனதுனால வீட்டுக்கு வந்ததும் தூங்கல. சரி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு ஹோம் டூர் எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த ஹோம் டூர் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வீடு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதோட ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு லேடி தான் வந்திருந்தாங்க. இவங்க வந்து லுஃப்தான்ஸால ஏர் ஹோஸ்டஸா இருக்காங்களாம். ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க போல. எல்லாமே மிரர் ஒர்க்கா தான் இருந்துச்சு. எல்லா வார்ட்ரோபும் சரி, டீப்பாயா இருக்கட்டும், டேபிளு எல்லாமே கிளாஸ் பேஸ்டா தான் இருந்துச்சு. உங்களுக்கும் என்ன மாரி ஹோம் டூர் பிடிக்கும்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்ததுமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்தோம்னா, ஒரு மாரி கலச்சி கிளம்ஸியா இருக்கும். சரின்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு நைட்டே எடுத்துட்டேன். 9:30க்கு தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். பசங்கள பாருங்க எவ்வளோ ஆக்டிவா விளையாண்டுட்டு இருக்காங்கன்ட்டு. இங்க எல்லா வார்ட்ரோப்லயுமே சரி, ஒரு சேஃப்டி லாக்கர் இருந்துச்சு. அயர்ன் பாக்ஸு, ஹேங்கரு, பெட்ஷீட்ன்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இங்க பாருங்களேன், கபோர்டு ஃபுல்லாவே மிரர் ஒர்க் தான். பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி மிரர் வச்ச ஃபர்னிச்சர்ஸ்லாம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ரெஃபரன்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த குரோஷியா ஃபுல்லாவே நாங்க தங்கியிருந்த 2 வீடுமே சரி, ரொம்ப லக்ஸூரியஸா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனா ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். 2 டேஸ், 3 டேஸ் தான் நாங்க ஸ்டே பண்ணோம். அமௌண்ட்டும் கம்மியா தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்பிளிட்லையோ இல்ல இல்லை துப்ரோனிக்லயோ நீங்க ஸ்டே பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நான் இதுக்கான ஹவுஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்ணாடிக்கே கண்ணாடி போட்டவங்க இந்த வீட்டு ஓனரா தான் இருப்பாங்க. பாருங்க கண்ணாடில கூட மிரர் ஒர்க் வச்சிருந்தாங்க. இன்னொன்னு இந்த வீட்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஸ்விம்மிங் பூலோட இருக்குங்க. குரோஷியா ஃபுல்லாவே சீயா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்லயே ஸ்விம்மிங் பூல் இருந்தது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒவ்வொரு ரூம்லயுமே டிவி இருந்துச்சு. பசங்களோட போம்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்க தனித்தனி செப்பரேட் ரூமா தான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க 2 ஃபேமிலியும் ஒரே ஃபேமிலின்றதுனால எங்களுக்கு 2 பேருக்குமே சேர்த்து ஒரே வீடாவே குடுத்துட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கிச்சன் செட்டப்லாம் பாருங்களேன், வேற லெவல்ல இருந்தது. அதுவும் உள்ள எல்லா பாத்திரங்களும் குடுத்துருந்தாங்க. நீங்க யூரோப்ல எப்பயாவது ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா வீட்லயுமே எல்லா பாத்திரமும் வச்சிருப்பாங்க. பட் ஒண்ணே ஒண்ணு குக்கர் மட்டும் இருக்காதுங்க. ஸோ நீங்க ஒரு வேள குக்கர் ரைஸ் வச்சு சாப்பிடுற பெர்சனா இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க எல்லா திங்ஸோடையும் குக்கரும் எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ அது மட்டும் மத்த எந்த வீட்லயுமே இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி யூரோப்பியன்ஸ் எல்லாம் ரைஸ் சாப்பிடுவாங்களா என்னன்னே தெரியல. அப்படியே சாப்பிட்டாலும் சும்மா 2, 3 ஸ்பூன் போட்டு அந்த பாத்திரத்திலேயே வடிச்சு சாப்பிட்டுருவாங்க. ஸோ அவங்க மோஸ்ட்லி குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் எடுத்துட்டு போணும். நாங்க அதுக்கேத்த மாரி நான் குக்கர்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க என்னோட ஷார்ட்ஸ்லயே பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இங்க எவர் சில்வர் பாத்திரத்திலேருந்து எல்லாமே குடுத்துருந்தாங்க. எல்லாமே பளபளன்னு இருந்துச்சு. நாங்க துப்ரோனிக்ல இருந்த வீடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வுட்டன் மெட்டீரியல்ல இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சம் பழசா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா இந்த வீடு பார்த்தீங்கன்னா, எல்லாமே புத்தம் புதுசு. ஃபர்னிச்சர்லேருந்து, அந்த பாத்திரத்துலேருந்து எல்லாமே புதுசா இருந்துச்சு. டோஸ்டர்லாம் கூட ரொம்ப புதுசா இங்க இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ கிளாஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஒன்னொன்னும் ஒரு ஒரு வெரைட்டியில் இருந்துச்சு. வைன் கப் இருந்துச்சு, டீ குடிக்கிற கப்பு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. ரொம்பவே பாருங்க சூப்பராக டிஷ் இருந்துச்சு. வாஷர், அதுக்கான கேப்சூல்னு எல்லாமே செட்டப்போட தான் இருக்கும். எனக்கு இங்க புடிச்சதே இந்த லிவிங் ஏரியா தாங்க. ஒரு மாரி ஸ்டெப்ஸ் இறங்கி கீழ போற மாரி இருந்துச்சு. இது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த மாரி கட்டினா ரொம்ப நல்லாருக்கும் வீடெல்லாம். இங்க பாருங்களேன். தனியா அந்த லிவிங் ஏரியா மட்டும் தனியா ஒரு மாரி மினி தியேட்டர் எஃபெக்ட்ல இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு பக்கத்துல அந்த டோர தொறந்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்விம்மிங் பூல். நைட் டைம்ல எடுத்ததுனால இருட்டா இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல்லயும் பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கொஞ்சம் வார்மா தான் இருந்துச்சு. இதோட டே டைம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் நல்லாருக்கும். அந்த கிளிப்பிங் நான் இதில ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்களேன். இந்த ஸ்விம்மிங் பூலோட அந்த வீடு பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. பின்னாடி அந்த மலைலாம் பாருங்க எவ்வளோ அழகா தெரியுதுன்ட்டு. இது ஃபுல்லா நாங்க வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தாங்க நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்தோம். நம்ம புது இடத்துக்கு வந்தாலும், ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்குங்க. நம்ம குரோஷியால போன எல்லா ட்ரிப்ஸோட விளாகையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க பாத்ரூம்லயும் எவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இங்க வாஷிங் மிஷின் கூட புதுசா இருந்துச்சு. நாங்க ஒரு 3 டேஸ் இருக்கறனால கொஞ்சம் வாஷ் பண்றதுக்குலாம் நெறைய துணி இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே ஒர்த்தா இருந்துச்சு இந்த வீடு. உங்களுக்கும் இந்த மாரி ஹோம் டூர்லாம் பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னுடைய ஆஷுக்குட்டி பார்த்தீங்கன்னா, புக்குன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னதான் பண்ணுமோ தெரியல. படம் பாப்பாளா? இல்ல பெரட்டி பார்க்கறது பிடிக்குமான்னு தெரியல. எங்க போனாலும் ஒரு புக் எடுத்து வச்சுக்கிறா. இந்த வீட்டுக்கும் வந்ததும் பார்த்தீங்கன்னா, ஒரு புக் இருந்தது. அத எடுத்துக்கிட்டு அலையுது பாருங்க. பாத்ரூம்ல மொதற்கொண்டு அந்த புக்கோடயே வரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.